ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். வாழ்க்கை முழுவதும் வற்றாத பணவரவு உங்களுக்கு வேண்டுமாங்க? இவரோட அனுகிரகம் மட்டும் கிடைச்சிச்சுன்னா போதுங்க. இந்த உலகில் ஒரு மனிதன் பிறக்கும் தருவாயில் இருந்து அதே மனிதன் இறக்கும் தருவாய் வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் அவன் வாழ்க்கும் வாழ்க்கையை ஒரு அழகான நிம்மதியான வாழ்க்கையாக வாழ வேண்டுமென்றால் அவனுக்கு நிச்சயமாக பணம் என்பது அத்தியாவசியமாக தேவைப்படுற ஒன்றாகிவிட்டதுங்க. இன்றைய நாட்களில் ஒரு சிறு குழந்தையிடம் கேட்டால் கூட பணத்தோட முக்கியத்துவத்தை பற்றி அருமையாக கூறுவாங்க. அந்த அளவிற்கு இவ்வுலகில் பணம் என்பது அனைவராலும் விரும்பக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டதுங்க. இந்த உலகில் பணம் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய இயலாது. அப்படிப்பட்ட பணம் நம் வாழ்க்கை முழுவதும் நம்மிடம் வற்றாமல் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. பொதுவாகவே குருவின் பார்வை யார் மீது இருக்கின்றதோ அவர்களிடம் பணமானது சேர்ந்து கொண்டே இருக்கும். பணத்திற்கு பஞ்சமே வராதுங்க. மேலும் கல்வியாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை என அனைத்திலும் அவர் சிறப்பானவராக இருப்பாருங்க. அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் குரு பார்க்கின் கோடி நன்மை என்ற இந்த பொன்மொழியை நமக்கு கூறியிருக்காங்க. நம் வாழ்க்கையே மாற்றக்கூடிய குருவின் அனுகிரகத்தையும் அருளையும் நாமும் எப்படி பெறுவது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. குரு பகவானின் அனுகிரகம் அருளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தட்சிணாமூர்த்தியை நாம் முதல்ல வணங்க வேண்டுங்க. தட்சிணாமூர்த்தியை வணங்கினாலே குருவோட முழு அனுகிரகமும் அருளும் நமக்கு கிடைத்து விடுங்க. ஏன் தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதிபதியாக ஒரு தெய்வம் இருக்குங்க. அப்படி இருக்கையில் குரு பகவானுடைய கிரகத்திற்கு அதிபதி தெய்வமாக விளங்கக்கூடியவர் தாங்க இந்த தட்சிணாமூர்த்தி. குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் உகந்த நாளாக விளங்கக்கூடிய வியாழக்கிழமை அன்றைய தினம் நீங்கள் அசைவ உணவுகள் சாப்பிடாமல் விரதம் இருந்து தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்குங்க. அப்படி நாம் விளக்கேற்றி வழிபடும் தட்சிணாமூர்த்தியை சிவன் ஆலயங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபட்டு வருவது இன்னும் சிறப்பானதாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் தட்சிணாமூர்த்தி என்ன இருவருக்கும் குருவாக விளங்கக்கூடியவர் ஈசன் தாங்க. அதனால் சிவாலயம் சென்று விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுதுங்க. அப்படி நாம் சிவாலயத்திற்கு சென்று வழிபட வேண்டிய வியாழக்கிழமை காலையிலேயே குளித்து முடித்துவிட்டு கோயிலுக்கு சென்று முதல்ல ஈசனை வழிபட்டு முடித்ததுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தியை சன்னதிக்கு சென்று அவருக்கு 24 தீபங்கள் நெய் அல்லது நல்லெண்ணெய், அது உங்கள் இஷ்டங்க. இந்த ரெண்டில் எந்த எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெயை ஊற்றி நீங்கள் ஏற்றிட்டு வரணுங்க. 24 தீபங்கள் ஏற்றணுங்க. இப்படி தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றிய பிறகு அவருக்கு நேர் எதிரே இருக்கும் குரு பகவானிடம் சென்று அவருக்கும் 2 தீபம் ஏற்றி அதன் பிறகு நவகிரகங்களை நீங்கள் சுற்றிட்டு வரணுங்க. நீங்கள் இந்த வழிபாட்டை தொடர்ந்து 3 மாதங்கள் தவறாமல் செய்து வரும் பொழுது குருவோட பார்வை உங்கள் மேலே விழ தொடங்குங்க. குரு பகவானின் அனுக்கிரகமும் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. இதனுடன் சேர்ந்து சிவபெருமானும் மற்றும் தட்சிணாமூர்த்தியோட அருளும் ஆசையும் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைப்பதற்கு வழி கிடைக்குங்க. நீங்கள் இந்த வழிபாட்டை செய்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்களால் நம்ப முடியாத அளவிற்கு பல மாற்றங்கள் நடக்குங்க. பல வழிகளில் உங்களுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. அதை நீங்களே உணர முடியுங்க. நீங்கள் இப்படி தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றி வியாழக்கிழமை அன்று வழிபடுவது முடிந்த அளவிற்கு காலை நேரத்தில் சென்று வழிபட்டு வாருங்க. நீங்கள் காலையில் இந்த வழிபாட்டை செய்யும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. எந்த ஒரு செயலையும் நாம் முழு நம்பிக்கையோடு விரும்பி செய்யும்போது அதற்கான பலன் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க. அதுபோல தாங்க இந்த வழிபாட்டையும் முழு நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல பலனை கிடைக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.